ஹாய். டே 2 பிக் பாஸ். பிக் லாஸ் அப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப கேவலமா இருக்கு. அதான் உண்மையே. ஸோ இது ஒரு 10 நாள்ல வரும்னு நெனச்சா 2வது நாளே வந்துச்சு. பிசிக்கல் வயலன்ஸ கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வொர்ஸ்ட்டா இருக்கு. எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது தெளிவா தெரியும். பட் கண்டெஸ்டன்ட் இப்படி போட்டா இப்படித்தான் ரிசல்ட் வரும். ஸோ வந்து வெட்டிடுவேன், குத்திடுவேன்ற வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நெக்சன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு போன சீசன்ல. அப்ப கமல் சார் உடனே கேட்டிருப்பாரு, "நெக்சன் இங்கயா? இங்கயா? இங்கயான்னு?" கேட்டிருப்பாரு. இப்ப விஜய் சேதுபதி எப்படி டீல் பண்ணுவாருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேள மாஸ்டர் பட ஸ்டைல்ல வந்து "உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா செய்" அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. ஆனா நல்ல கன்டென்ட் சிக்கியிருக்கு. வச்சு செய்ய போறாரு. ஒரு பக்கம் வந்து திவாகர் வந்து வார்த்தைகள கன்னாபின்னான்னு யூஸ் பண்ணாலுமே வந்து கை நீட்டி பேசுறதெல்லாம் பெருசா பண்ணல. அதான் பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடல. மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அத தவறுறாங்களோன்னு தோணிடுது. அதான் உண்மையும் கூட. ஸோ இத பார்க்கும்போது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. இதான் உண்மை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு வீட்ல ஒரு மனுஷன மொத்த பேருமே எதுக்குறாங்கன்றது ரொம்ப தெளிவாவும் தெரியுது. பட் டே 1 பொறுத்தவரைக்கும் தலைவன் தான் கன்டென்ட் குடுத்தாரு. டே 2 பொறுத்தவரைக்கும் தலைவன் தான் கன்டென்ட் குடுக்குறாருன்னு நெனச்சா, அங்க தான் வந்தாங்க ரம்யா. ஸோ ரம்யா ஜோவும் கன்டென்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்ககிட்டேருந்து இது எதிர்பார்க்கலையேப்பான்ற மாரி இருந்துச்சு. பார்க்க தான்டா சைலன்ட். இனிமே தான்டா என் ஆட்டமே அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமா கன்டென்ட் குடுத்தாங்க. ஸோ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இன்னிய டே பொறுத்தவரைக்கும் பலியாடுன்றது திவாகர் தான். பக்கா ஸ்மார்ட்ன்றதும் திவாகர் தான். பிகாஸ் திவாகர் வந்து நெறைய வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. நெறைய வன்முறைகள் யூஸ் பண்ற மாரி தான் போயிடுது. பட் ஆனாலும் கண்ட்ரோல்டா இருக்காரு. ஆனா வீட்ல இருக்க யார்ட்டயும் அந்த கண்ட்ரோல் இல்லன்ற மாரி தான் தெரியுது. நெறைய பேர் வராங்க. டே 3ல என்ன ஆகுன்றத பார்க்கலாம்.